இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா, முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. முடியாது. ஐயோ, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போடுங்க. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. ஆமா, அன்பு சங்கிலியாத நீ என்ன கட்டி இருக்க, நான் இரும்பு சங்கிலியாத உன்னை கட்ட வேண்டியதா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தலைமறைவா இருக்கிறது? கையில இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் செலவாயிடுச்சு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு. நாம ஃபயர்ஜம் பரமசிவத்தை கொன்னதை கண்ணால பார்த்த ஒரே சாட்சியும், இந்த நிலைமைக்கு நாம ஆளாகிறதுக்கு காரணமா இருக்கிறவனுமான ராஜுவை தீர்த்து கட்டினாத்தான் இந்த இடத்தை விட்டு நாம வெளியே தலை காட்ட முடியும். ஒரு திட்டம் கொடுங்க, என் உயிரை பணம் வச்சாவது நான் அதை முடிச்சு வைக்கிறேன். அவசரப்படாது. நம்ம போலவே அவனும் நம்ம பிடிச்சு கொடுக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துதான் நாம பாயணும். வள்ளி, குழந்தைய வெளியே கொண்டு போய் விளையாட்டு காட்டு. சரிம்மா. நின்னு கட்டி போட சொன்னனால அந்த ராமு கோவமா இருக்கும். குழந்தை அந்த பக்கம் கொண்டு போகாதே. சரிம்மா. பாருங்க பாருங்க பாருங்க, பாரு பாரு, மணி பாரு, மணி பாரு. ராஜா அழாதப்பா. ஜபர்மா அழக்கூடாதுடா. இங்க பாருடா, இங்க பாருப்பா, பாருப்பா, பாருப்பா. கூப்பிட்டாலே வர வேண்டியவன் நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு விசில் அடிச்சு கூப்பிடுற. ஏன் இவ்வளவு நேரம்? ஏயா, நீ எங்கேயாவது டூரிங் டாக்கீஸ்ல முறுக்கு மசாலோட வித்துக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற? உன் விசில் சத்தமா அவரோட விலாசம் சொல்லுது. அப்புறம் என்ன? அடச்சே, ஒரு சிக்னல் கால அடிச்சா அதப்ப என்ன பெருசா ரேங்குற. பாத்தியா உனக்கா நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அந்த பக்கம் பாரு. எவ்வளவு நல்லா இருக்கு. எங்கயா திரும்ப திருந்தனா திமுறா அடிச்சு பல்ல கலட்டி உன்னை பாட்டி ஆக்கிடுவேன். என்னடி இல்லையா மரியாதை இல்லாம? ஓ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. என்னங்கடி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்ப கேட்கல, இப்ப கேட்டேன். நிக்கணும் என் அம்மா. ஐயாடி அப்பா என்ன சத்தம்? யானை பிளவுறது. யானை யானைக்கு அது கிருதா? அது சத்தம் போடுது. எவ்வளவு நம்ம மாதிரியே சின்ன வயசு ஒண்டி கட்ட தனியா கட்டி போட்டாங்க, அதான் கத்துது. அப்ப நீ தனியா இருந்தா அப்படிதான் கத்துறியா? ஆமா, நான் தனியா இருக்கும் போதெல்லாம் வள்ளி வள்ளின்னு கட்டி தானே இப்படி வத்தலா போயிட்டேன். அம்மா
ராஜு, யானை கோவமா இருக்கு, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னது கேட்டியா? குழந்தை எடுத்துட்டு இந்த பக்கமா தான் நான் போனேன். அந்த கட்டி இருந்த யானை இல்ல, குழந்தைய பார்த்ததும் கூட அடை பிடிச்சு கத்துச்சுமா. நான் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா சொல்லிட்டேன். உடனே அந்த யானை கோவமா கண்களை எடுத்துட்டு வந்து குழந்தைய பிடிக்கி தண்ணியில போட்டு கொல்ல பாத்துதுமா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இனிமே நானும் குழந்தையும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ராமுவை கட்டி போட சொன்ன ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப அது என்ன செஞ்சது தெரியுமா? விளக்கமா சொல்ல, நம்ம குழந்தைய கொல்ல பார்த்தது. நல்ல நேரத்துக்கு நாங்க போலேன்னா இந்நேரம் நம்ம சந்ததியே இல்லாம போயிருப்போம். ராம குழந்தைய தூக்கி இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொல்றதுக்காக இருக்கவே இருக்காது. கொல்றதுக்காக இல்லைன்னா குழந்தைய பார்த்ததும் சங்கிலி அறுத்து ஏன் ஓடி வரணும்? தும்பி கையால குழந்தைய எதுக்காக தூக்கணும்? நான் மட்டும் ஓடி போய் எடுக்காம இருந்திருந்தா குழந்தைய தரையில போட்டு காலால மிதிச்சு கொண்டு இருக்கும். விஜயா, சந்தேகம்ங்கிறது பேயை விட பயங்கரமானது, நோயை விட கொடுமையானது. நீ ராம் மேல கொண்டிருக்கிற வீணா சந்தேகம்தான் அது பாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ணுக்கு பயங்கரமா தெரியுது. ராமு மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினாலதான் கட்டின மனைவியை விட பெத்த பிள்ளைய விட அது உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னேன். என் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த ராமன் அன்பு ஒன்றே என் குலம், அந்த அன்பன் ஒருவனே என் தெய்வம். நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியதல்ல, இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது அந்த ராமுவா நானாங்கிறதா. இல்லையா, யார வெளியே அனுப்ப சொல்றேன்னு ஒரு வினாடி எண்ணிப்பார். வர்ம புயல் ஆடிக்கிட்டு நம்ம குடும்ப படகை ஆனந்த கடலை மிதக்க வச்ச அந்த தியாகியெல்லாம் வைத்து சொல்றேன். போதும் விஜயா, அந்த ராமு தலைகளால் சம்பாதிச்ச பணத்துல தான் நம்ம இப்ப தாய் வந்து நடக்கும் தெரியுமா? அது பாடுபட்டு சேர்த்த பணத்துல தான் பங்களாவாச்சு, காராச்சு, என் கழுத்துல கல்லெழுத்து நகையாச்சு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பரவாயில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைய பறி கொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயாரா இல்லை. விஜயா, கண்ணு கூட குருடாகலாம், ஆனா கருத்து குருடாக கூடாது. பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணு குருடாக்கிடுச்சு. என்னையாவது குழந்தை பாசம் குருடாக்கிச்சு, உங்க அந்த மிருக பாசம் குருடாக்கி செவிடாக்கி ஏன் பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. விஜயா, ராம உனக்கு பிடிக்கிறதா விட்டுடு, இன்னொரு மாதிரி மிருகன் மட்டும் சொல்லாதே. 1000 தடவை சொல்லுவேன், என் குழந்தைய கொல்ல வந்த அது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். இதோ பாருங்க, இப்ப அந்த மிருகத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா இல்ல நான் துரத்தட்டுமா? விஜயா, ராமமே போய் மிருகமாகாதே. என்ன நடந்தாலும் சரி, அந்த ராம தொலைச்சு தலை முழுகிட்டு தான் வருவேன். என்ன இது வெளியாட்டம்? நீ ஒரு பொண்ணா? என்ன விடுங்க, அந்த சனியனை சுட்டு போதுக்காம நான் விட மாட்டேன். விஜயா, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முடியாது, 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 முடியாதா? ராஜு, கட்டின மனைவியை கை நீட்டி அடிக்கிறது உனக்கு வெட்கமா இல்ல? கணவன் பேச்ச மதிக்காத ஒரு பெண்ணை பெற்றதுக்காக நீங்களா வைக்கப்படணும். ராஜு, நீ பேசுறது மனித தன்மையே இல்லை. மிருகங்களோட பழகி பழகி நீயும் மிருகமாவே மாறிட்ட. மிஸ்டர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பி கேர்ஃபுல். ராஜு, அப்பா, விஜயா, சும்மாருமா. நான் மகளைத்தான் கொடுத்தனே தவிர என் மானத்தை கொடுக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புறப்படு. கதவு திறந்துதான் இருக்கு. உன்னை கட்டித்தானே போட்டிருந்தேன். சங்கிலி எடுத்துக்கிட்டு ஏன் குழந்தை எடுத்து போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்?
ராமு, நான் பாவிடா, நான் பாவி. ராமு, 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 ஐயோ. நல்லவங்களுக்கு காரணம் இல்ல ராமு, இது நல்லதுக்கு காரணம் இல்ல. ஆயிரம் தான் நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாம, அதுவும் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல நான் வர்றது சரியில்லைப்பா. விஜயா, எந்த தகப்புன்னு தா பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான்மா நினைப்பா. கொஞ்ச நாள் பாப்போம், கோபம் தெரிஞ்சு அவரே வந்து உன்னை கூப்பிடுவாரு. இல்லைன்னா நானே உன்னை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போனது தப்புதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா, மன்னிப்பு கேட்டுக்கிறமா. என்னம்மா யோசிக்கிற? பாபா, நீ செத்து ஒழிஞ்சாதான் என் மகன் இந்த வீட்டுக்கு திரும்புவா. போறியா இல்லையா? அண்ணன் உத்தரவு அங்க போகாத, போகாத, போகாத. அண்ணே, 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 அண்ணி என் குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. ராம பின்னாலேயே போச்சு. நான் எவ்வளவு தடுத்து பார்த்து, ஆனா என்னை தள்ளி விட்டு போயிடுச்சு. ஐயா, தந்தி வந்திருக்குங்க. என்னப்பா? பேரூர்ல இருக்க என் நண்பர் திடீர்னு ரொம்ப சீரியஸா போயிட்டாருமா. நீங்க போணுமா? அவசியம் போய்தான் ஆகணும். ஆனா உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. பரவாயில்லப்பா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. முன்சாமி, நீ போய் ஒரு பால்டீன் வாங்கிட்டு வா. சரிங்க. மறுபடியும் வந்துட்டியா? விடு கையே. நீ செத்தொழிஞ்சாதான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். போ இங்கிருந்து. சத்தியாகிரகம் பண்றியா? இங்கேயே கிடந்து சாவு. ஹலோ, ட்ரங்காலா? வேலூர்ல இருந்தா குடுங்க குடுங்க. ஹலோ அப்பா, நான் தான் விஜயா பேசுறேன். உங்க நண்பர் உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னம்மா விஷயம்? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த யானை இங்கேயே வந்துருச்சு. வாசல்லயே படுத்துட்டு இருக்கு. குழந்தைய கொல்லாம போகாது போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்கப்பா. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா, நீ தைரியமா இரு. ஒரு வேட்டைக்கார நண்பரோட வந்து அந்த யானையை சுட்டு கொன்னுடுறேன். சரிப்பா.